தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய டே வந்து நாங்கள் காலையில் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எழுந்திரிச்சிட்டேன். காலையில் எந்திரிக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து நைட்டு தூங்குறது லேட்டாக தான் தூங்குவோம். ரிஷி தூங்கின அப்புறம் தூங்கணும். ஸோ லேட் ஆகிரும். ஸோ அலாரம் வச்சு எப்படியோ எந்திரிச்சிட்டேன். காலையிலேயே எந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா நேராக ஃப்ரிட்ஜில் இருக்க மாவு எடுத்து வெளியே வைக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டிலே சாப்பிட்டு போயிடலாம், இல்லைனா வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா நம்ம போகிறது வந்து கேரளா சைடு இல்லை, தமிழ்நாட்டு சைடு கோயிலுக்கு. ஸோ அதனால் வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து எல்லாம் பண்ணிட்டேன். இட்லி சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து அது கடகடான்னு டக்குன்னு முடிஞ்சிடும். அதனால் வந்து இட்லி சாம்பார் பண்ணிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்த உடனே வந்து நம்ம பண்ணாரி அம்மனுக்கு வந்து விளக்கு வச்சுட்டேன். வீட்டில் நல்ல நாள்னால காலையிலே வந்து விளக்கு வச்சிடலாம் அப்படின்னு நான் வச்சுட்டேன். ஏன்னா எப்போவுமே ஹஸ்பண்ட் தான் வீட்டில் விளக்கு வைக்கிறது. இந்த விஷயம் அடிக்கடி நடக்கிறது தான், நெத்தியில் பொட்டு வைக்கிறது. ஆனால் பொட்டு வைக்கிறதுக்குள்ளாடி ஒரு வழி ஆயிரும். ஏன்னா வந்து அவ்வளோத்துக்கு கை நடுக்கிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. காலையிலே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரிஷி என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஹாய் ரிஷி, ஹாய் பாருங்க. குட் பாய். எந்த கோயிலுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்த சாரதி டெம்பிள், பார்த்திவபுரத்தில் இருக்கிற பார்த்த சாரதி கோயில் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இது மகாவிஷ்ணுவோட கோயில். இதுவரை போகாத கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் கொஞ்சம் நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த கோயிலுக்கு. இதுவரை போக முடியல. ஸோ இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரினால இன்றைக்கி போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று நோக்கி சிரிக்கியோ. ലെഫ്റ്റാണ്. അതേനല്ലേ ട്രിവാൻഡ്രത്ത് ഒരു കോവിലുണ്ടല്ലോ അതുപോലെ റോഡ് സൈഡിൽ. போன ஆனிவர்சரி முடிஞ்சு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நான் இந்த ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த கோயிலோட ஒரு வீடியோ. ஸோ அப்போலேருந்து நான் போகணும்னு நினச்சிட்ருக்கேன், போகவே முடியல. நான் கூகுள் மேப்பெல்லாம் போட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்திருக்காங்க. ஆனால் கோயில் பேர் சொன்னப்போ வந்து புரியலை. கோயிலை பார்த்ததும் வந்து தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி வந்த கோயில் தான் அப்படின்னு. ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. நாங்கள் வந்து காரை வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து ரைட் சைடு வழியாக வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். நானும் ரிஷி வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு. கூட்டம்லாம் பெருசாக இல்லை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு ரெசிப்ட் வாங்கிட்டு இருக்காங்க. கோயிலுக்குள்ளாடி வந்து நம்ம ஷர்ட்லாம் வந்து ஜென்ஸ் வந்து வியர் பண்ணக்கூடாது. ரிஷி பார்த்திங்கன்னா ஒரே அழுகை, அவனோட ட்ரெஸ்ஸை வந்து கழட்டினதுனால. பழனி போனப்போ இதே ஜுப்பா தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன், நான் போடவே மாட்டேன் அப்படின்னு ஒரே அழுகை. இப்போ பார்த்திங்கன்னா இதை கழட்டினதுக்காக அழுதுட்டுருக்கான். நாங்கள் உள்ளாடி போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். அங்கே பிரசாதம் அப்புறம் பாயசம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளையிலேருந்து வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நோட்டீஸ்லாம் கொடுத்தாங்க. நானும் ரிஷி வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வர்றது. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கோயிலை பார்த்ததும் நானும் சும்மா தான் சொல்கிறாங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா அவங்க அங்கே கோயிலில் இருக்கவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, வேற ஒரு கோயிலேருந்து இந்த கோயிலுக்கு வந்து எழுந்தளத்தாக வருவாங்க அப்படின்னு. வந்து ஊர்வலமாக வருவாங்க அப்படிலாம் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் அதுக்கு ஆமாம் வருவாங்க, அதெல்லாம் வந்து இனி தான் நடக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அவங்க ஆல்ரெடி வந்திருக்காங்க அப்படின்னு.
நிறைய வாட்டி இந்த வழியாக வந்து போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சும்மா தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் வந்து எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா வந்து தேங்காய்பட்டணம் வந்து இந்த வழியாக தான் போகணும். ஸோ அங்கே வந்து ஃபிஷ் வாங்குறதுக்காக அடிக்கடி போவாங்க. ஸோ இந்த வழியாக தான் போகிறாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்த கோயில், நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வரேன். ஹாய் பாருங்க ரிஷி, ஹாய் பாருங்க, ஹாய் பாரா அம்மா, அம்மைக்கு ஹாய் பாரா, ஹாய் ஹாய் ஃப்ளைங் கிஸ், ஃப்ளைங் கிஸ், ஒரு ஃப்ளைங் கிஸ் ஒன்னோட ஒரு ஃப்ளைங் கிஸ். பார்த்தசாரதி கோயில். ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லார்ட் விஷ்ணு. எனக்கு அங்கே போனப்போ தான் இதெல்லாம் தெரிஞ்சுது. 1200 வருஷம் பழமையான கோயில். அப்புறம் வந்து 9th செஞ்சுரியில் கட்டப்பட்ட கோயில். பார்த்தசாரதி கோயில்னால இந்த இடத்துக்கே வந்து பார்த்திவபுரம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த கோயில் வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர் டு புதுக்கடை பார்த்திவபுரம். இந்த கோயிலை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். அதான் இந்த கோயில் வந்து இந்த சரௌண்டிங்கெலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க கோயில். நீங்களும் இது பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னைக்கு டே வந்து எங்கெல்லாம் போவோம், இன்னைக்கு டே வந்து எப்படி செலிப்ரேஷன்லாம் இல்லை, எப்படி செலிப்ரேட் சின்னதாக எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஸோ எங்களோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் நல்லா சமைச்சு சாப்பிட்ணும், அதான் வந்து பிளானாக இருந்துச்சு. ஆனால் அது அப்படியே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போவே 10 மணி ஆயிடுச்சு. இனி ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிடுமோ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகிரும். மெல்ல வருது. சுந்தரா அப்படி நம்ம ஃபுட்டெல்லாம் வீட்டில் பண்ணி சாப்பிட்ணும் வந்து லேட் ஆகிரும். ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து நீ வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடு, நான் வண்டியிலே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நானும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னி வீட்டுக்கு போய் வந்து சமைச்சு சாப்பிட்டு வந்து லேட் ஆகிரும். அப்புறம் ஈவினிங் வந்து எங்கேயுமே போக முடியாது. அதனால் வந்து நீ வந்து சமைக்கவே வேணாம், இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டு, நம்ம வெளியே போகலாம், வெளியே எங்கேயா போய் சாப்பிட்லாம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். തണലും സമാധാനമുള്ള എന്താ ഇന്ന് തന്നെ വേണം ഈ സമാധാനം? സമാധാനം എവിടെയെങ്കിലും സമാധാനം ഈ വെയില് ചൂട് എവിടെ എന്തെങ്കിലും ലൈറ്റ് ഫുഡ് കഴിച്ച് അങ്ങനെ സ്വസ്ഥമായിട്ട് കള്ളക്കര ഡാമിലോ സിറ്റി പോയല്ലോ. സിറ്റിയിൽ നീ പോ, സിറ്റിയിൽ പോണെന്ന് വിചാരിക്കാൻ എൻ്റെ കൈയും കാലൊക്കെ ചൊറിഞ്ഞുണ്ട്. സിറ്റിയിലൊന്ന് കാറിൽ പോണൊക്കെ വെറും വേസ്റ്റ്. സിറ്റിയിൽ കാറിൽ പോകണം. ട്രെയിനിൽ കയറി പോവുക, ഇറങ്ങുക, ഓട്ടോറിക്ഷ വിളിക്കുക, നമുക്ക് എന്താണ് ആവശ്യം കഴിയുക, തിരിച്ച് കറക്റ്റായി വരിക. ഏത് സിറ്റിക്കകത്ത് കാറും കൊണ്ട് പാർക്കിങ് സ്ഥലമില്ലാതെ കിടന്ന് കഷ്ടപ്പെട്ട് ബ്ലോക്കിൽ കിടന്ന് ചവിട്ടി സിറ്റി ഇപ്പോൾ ഇറങ്ങി കഴിഞ്ഞാൽ 10 രൂപ ടിക്കറ്റ് കൊടുത്താൽ എവിടെയാണോ കയറി എവിടെയാണോ ഇറങ്ങുക. ട്രെയിൻ ഇവിടെ നിന്ന് 10 രൂപ ടിക്കറ്റ് സുഖം. ആട്ടയാണെങ്കിൽ ഹ്യൂബർ വിളിക്കുക, കയറി പോവുക. ഇത് നമ്മൾ കയ്യിൽ നിന്ന് കാശും മുടക്കി പെട്രോൾ അടിച്ച് കിടന്ന് ആ ബ്ലോക്കിൽ കിടന്ന് ചവിട്ടി പാർക്കിംഗ് എടുത്തുകൊണ്ട് ഇടാൻ പറയാം, അവിടെ നിന്ന് എടുത്ത് മാറ്റാന്ന് പറയും, അപ്പുറത്തുകൊണ്ട് അടുത്ത് പറയാം എടുത്ത് മാറ്റാൻ. അബദ്ധത്തിൽ എവിടെയും കിട്ടിയിട്ട് വരുമ്പോഴേക്ക് പെറ്റി അടിച്ചിട്ട് ട്രാഫിക് പോലീസ് ഇതിൽ ഓട്ടിക്കും. അവിടെ നിന്ന് ഇങ്ങനെ വരും തോറും കണ്ട തിരക്ക് കുറഞ്ഞു പറഞ്ഞാൽ നമുക്ക് സമാധാനം. അപ്പൊ എവിടെയാണ് പോണോ നമ്മള്? അങ്ങനെയൊന്നുമില്ല, അങ്ങോട്ട് എവിടെയെങ്കിലൊക്കെ പോകും. വെഡിങ് ആനിവേഴ്സറി ആയിട്ട് സമാധാനം കിട്ടാൻ വേണ്ടി പോണം അല്ലേ? ആപ്പിൾ വേണോ ഋഷിക്ക്? ഓറഞ്ച് வேணோ? பயங்கர இஷ்டம். காலையிலே வந்து ஊர் சுற்றணும் அந்த மாதிரிலாம் பிளான் இல்லை. வெளியே எங்கேயாவது போய் சாப்பிடணும், அது மட்டும்தான் பிளானு. ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் வந்து போயிருந்தோம். பார்த்திங்கன்னா இந்த நெய்யார் டேமு. ஸோ இங்கே வந்து தண்ணியே இல்லை, தண்ணி விடவே இல்லை. சம்மர்னால் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே தண்ணி இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் வந்து இந்த பக்கம் எல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு நாங்கள் இங்கெல்லாம் வந்திருந்தோம். അങ്ങറ്റത്ത് പോകാനും ടിക്കറ്റ് എടുക്കണം, അതിന് ടിക്കറ്റ് വേണമല്ലോ. മീൻമുട്ടി ക്യാമ്പ് സ്പീഡാ? മീൻമുട്ടി ഇവിടെ ആയിരിക്കണം, അതും ഇവിടെ നിറയെ വെള്ളമുണ്ട് കേട്ടോ സൈഡിൽ. ആ മേളിൽ ഇതാണ് തുറക്കാത്തത്, സൈഡിലുള്ള ഇത് തുറന്നു കിട്ടിക്കുന്നു.
நெய்யார் டேம் சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பார்க்கலாம். crocodile பார்க்கு, லயன் சஃபாரி பார்க்கு, டைகர், அப்புறம் வந்து டீர் நிறைய பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கிறது, போட்டிங் போகிறது எல்லாத்துக்கும் வந்து இங்கே தான் டிக்கெட் எடுக்கிறது. கேடிடிசி மேலே இருக்குது. ஸோ எனக்கு வந்து நெல்லிக்காய் சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வாங்க போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து நிறைய சாப்பிட்டோம். எல்லாமே வந்து வீடியோவில் காமிக்கிறேன் என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு. இல்லட்டா കിട്ടി. ഉപ്പില്ല, ചെറിയ പുളിപ്പ്. പ്രകൃതി രമണീയമായ സ്ഥലം. ഋഷി കണ്ടോ, പ്രകൃതി രമണീയമായ സ്ഥലം കണ്ടോ ഋഷി? എവിടെ? കൊള്ളാമോ? மேலே வந்து டேம் பார்க்க தான் போனோம். எங்கேயுமே தண்ணி இல்லை சம்மர்னால். ஸோ அப்படியே நெய்யார் டேமு, மாயம் அப்படி கொஞ்சம் பிளேஸ்லாம் வந்து போயிருந்தோம். ஆல்ரெடி போன பிளேஸ் தான். ஸோ மத்தியானம் ஃபுட்டு சாப்பிட்ற டைமுக்கு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் கடையில் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ அது வரை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தோம் வண்டியில். ஆனால் இப்படி வண்டியில் சுற்றுறதும் வந்து ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இது எங்களோட 4th வெட்டிங் ஆனிவர்சரி. ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரி முதலே வந்து இந்த 4 வருஷமாக வந்து நாங்கள் வந்து இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என்னெல்லாம் நினைப்போம் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து மார்னிங்லேருந்து மத்தியானம் வரை கண்டிப்பாக வந்து யோசிச்சுட்டே இருப்போம். என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த டைமில் வந்து நாங்கள் பையன் வந்து வீட்டிலேருந்து இறங்கிட்டாங்க, இந்த டைமில் வந்து பையன் வந்து மண்டபத்துக்கு வந்தாச்சு, இந்த டைமில் வந்து தாலி கட்டியாச்சு, அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருப்போம். தாலி கட்டுறது வரை நாங்கள் வந்து இப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். இது எல்லா வருஷம் நடக்கிறது தான். இந்த வருஷம் இதே மாதிரி தான் நடந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்து மாயமில் வந்து நின்னோம். அதுக்கப்புறம் நேராக சாப்பிட வந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்து சாப்பிட வந்தோம். மீன்கறி மாதிரி நெய்யார் டேம் போகிற வழியில் தான் இருக்குது இந்த ஹோட்டல். சூப்பராக இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே வந்து சிக்கன், பீஃப் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டோம். ஃபுட்டு பார்த்திங்கன்னா 360 ரூபா தான் ஆச்சு எல்லாம் சேர்த்து. இலை போட்டு இந்த மாதிரி வந்து நிறைய கூட்டெல்லாம் வச்சு சாப்பிட்ணும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கே பிரியாணி வாங்கி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு வந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல ஃபுட்டு வந்து சாப்பிட்டோம். அம்மாக்கு சூப்பர். அச்சனது பாரா, இங்கே பாரா, சூப்பர். இது வேணும். சொல்லாமா நோண்டிருக்கணும். വേറെ തുണി കിട്ടി? വേറെ തുണിയുണ്ട്, മതി. டீ சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போனது மாதிரி நாங்கள் கோவளம் பீச் போகலாம் அப்படின்னு வந்து ஈவினிங் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து நேராக வீட்டுக்கெலாம் போகல, அப்படியே நேராக தான் கிளம்பிட்டோம். நான் வந்து நிறைய வாட்டி கன்னியாகுமரியில் வந்து போய் நின்றுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சன்செட் பார்க்குறதுக்காக. நான் எப்போல்லாம் போய் சன்செட் பார்க்குறதுக்காக போய் நிற்கிறேனோ அப்போ வந்து சன்செட் பார்க்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சன்செட் பார்க்க முடியுது. நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் பைபாஸில். சூப்பராக வந்து பார்த்தோம் மறையிறது. என்னோடய வெட்டிங் பார்த்திங்கன்னா, எங்கள் கல்யாணம் வந்து அப்பா இல்லாமல் தான் நடந்துச்சு. எனக்கு அம்மா மட்டும்தான் இருந்து தனியாக இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டது. ஸோ அம்மாவோட ஃபேமிலி ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க வீடும் பார்த்துக்கிட்டு எங்கள் வீடும் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு கல்யாணம் நடந்துச்சு. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு வெட்டிங் வந்து நம்ம பண்ணுறோம்னா நமக்கு வந்து காசு இருந்தால் மட்டும் போதாது. நிறைய வந்து ஆட்கள் தான் தேவை, நின்று பண்ணுறதுக்கு ஆட்கள் தான் தேவை. ஸோ அந்த வகையில் எங்கள் அம்மாவோட ஃபேமிலி ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் எல்லாமே வந்து ஒன்றா தான் பண்ணோம்.
அப்படின்னா வந்து இப்போ நாங்கள் ஃபோட்டோகிராஃபி, கேட்ரிங்கு, டெக்கரேஷனு, சீரியல் செட் போடுறது, சின்னதுலேருந்து பெருசு வரை எல்லாமே வந்து ஒரே ஆளுக்கு கொடுத்தோம் 2 வீட்லேயும் பண்ணுறதுக்காக. ஸோ ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்லேயும் பார்த்துப்பாங்க, எங்கள் வீட்லேயும் பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆனிவர்சரிக்கு தான் எப்போவுமே வந்து நிறைய விஷ் வரும். அப்புறம் செகண்டு, தேர்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 4th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எனக்கு அவ்வளோ விஷஸ் வந்துச்சு சோஷியல் மீடியாவிலேருந்து. எனக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க அப்படின்னு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ. உங்கள் டைம் எடுத்து எனக்கு விஷ் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்யூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.